ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குரு பெயர்ச்சிங்க. எப்போவுமே 12 ராசி அன்பர்களுக்குமே ராகு கேதுக்கள் வருடம் பெயர்ச்சி ஆவார்கள். 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 2.25 ஆண்டுகளிலிருந்து 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பெயர்ச்சி ஆவார். ஆனாலும் வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகின்ற இந்த குரு பகவானின் பெயர்ச்சியை எதிர்நோக்கிய மக்களினுடைய பார்வை இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் நவகிரகங்களிலேயே முழு முதற் சுபகிரகம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். இவருடைய பெயர்ச்சி எப்பொழுதுமே நற்பலன்களையே அதிக அளவில் வழங்கும் என்று மக்களிடையே பரவலான ஒரு நம்பிக்கை உண்டு. அதுக்கு ஒரு உதாரணம், குருபலம் வந்தால் திருமணம் ஆயிரும், குருபலம் வந்தால் வீடு கட்டிடுவோம், குருபலம் வந்தால் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும். இந்த மாதிரியான நம்பிக்கை மக்களுடைய ஜோதிடம் பற்றி அறிந்த அடிப்படை மக்கள்கிட்ட கூட இந்த எண்ணங்கள் விரவி இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரகம் இந்த குரு பகவான். அனைத்து விதமான சுபிட்சங்களையும் வழங்கக்கூடிய இந்த குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன்னுடைய உச்ச வீடான கடகத்திற்குள்ளாக வலுப்பெறுவார். எப்பொழுதெல்லாம் ஒரு இயற்கை சுபகிரகம் வலுப்பெறுகிறதோ அது சமூகத்திற்கும் சரி, தனி மனிதனுக்கும் சரி நன்மையை செய்ய கடமைப்படுகிறது. அந்த விதத்தில் 12 ஆண்டுகள் கழித்து தற்பொழுது மிதுனத்தில் வீற்றிருக்கின்ற இந்த குரு பகவான் கடகத்திற்குள்ளாக நகர்ந்து உச்ச வலு பெறப்போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்களுக்கு மேலாக அந்த கடக வீட்டில் அவர் நிலை கொள்ள இருக்கிறார். இந்த 10 மாதங்களும் ஒரு நல்ல ஏற்றமான ஒரு சூழலை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். ஆக இயற்கை சுபகிரகம் வலுவடைந்த குரு கடகத்தில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கிறார், தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார், தன்னுடைய 9ஆம் பார்வையாக மீனத்தை, தன் வீட்டை தானே பார்க்கிறார். இந்த அமைப்புகளில் பெயர்ச்சியாகின்ற இந்த உச்ச குரு பகவானினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு எங்கு நன்மையை தரும், எங்கு நீங்கள் கவனமாக இருக்கணும், இந்த 2 விஷயத்தை தான் நம்ம வலுப்பெற்று பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? இப்பொழுது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 27 நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய ஒரு ராசிக்குள்ள ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, அந்த நட்சத்திரத்திற்கான பலாபலன்கள் நம்ம பார்க்க இருக்கோம். உங்கள் நட்சத்திரத்திற்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன விதங்களில் சப்போர்ட் பண்ணும், என்ன இடங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும், அவ்வளோதாங்க. இதை தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். இது கூடவே உங்கள் ஜாதக தசாபுக்திகளையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கிறது உங்களுடைய விருப்பம். ஏன்னா அது முழு பலன், இது பொது பலன். சரிங்களா அன்பர்களே? உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு குருவின் பெயர்ச்சி என்ன ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தருகிறது, விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். கிருத்திகை நட்சத்திரத்து அன்பர்களே, மேச ராசியில் முதல் பாதமும் மற்ற 3 பாதங்கள் ரிஷபராசிக்குள்ளாகவும் இருக்கிற கிருத்திகை நட்சத்திரத்து அன்பர்களுக்கு இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த குருவின் பெயர்வு ஓரளவு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்புகளில் இருக்கின்றதை தவிர சூப்பர்னு சொல்ல முடியாது, பெரிய பின்னடைவும் கிடையாது. ஒரு நடுநிலையான ஒரு அமைப்புகளில் தான் இந்த குரு பெயர்ச்சி பெறுகிறார். இந்த குருவின் பெயர்ச்சியில் முதல்ல நம்ம நன்மைகளை பார்த்துருவோம். இடமாற்றங்களுக்கான ஒரு குரு பெயர்ச்சி. ஆமாங்க, இந்த ஆண்டு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா, இந்த ஒரு வீட்டில் இருப்பாங்க, அது ஒரு வாடகை வீடாக கூட இருக்கலாம், அங்கேருந்து வேறு வீட்டுக்கு மாறுறது, இல்லை உத்தியோகத்தில் வேறு ஊர் மாறுற மாதிரி வரும். அந்த ஊர் மாற்றத்தால் குடும்பமே ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான அமைப்புகளில் ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், வீடு மாற்றம் ஏற்படுகிற காலம். நீண்ட நாளாக சொத்தை விற்கணும், வீட்டை விற்கணும், இடத்த விற்கணும், இந்த வண்டியை விற்கணும், எதையோ ஒரு பொருளை உங்கள் கைவிட்டு வெளியே அனுப்பணும்னு நினச்சி முயற்சிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, அந்த விற்க முடியாத சொத்து பத்துக்களை கூட விற்கிறதுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்றத்தை பெற்றுத்தரும். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ரொம்ப சிரமப்பட்டு விற்கணும்னு நினச்ச உங்களுக்கு அது எளிமையாக விற்றுரும். ஸோ அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் விற்க முடியாத சொத்து பத்துக்களையும் விற்கிறதற்கு மிக யோக காலமாக இந்த காலம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. அதே போல் ஒர்க் பண்ணுறவங்க, இப்போ குடும்ப பெண்கள் வேலைக்கு போகிற வாய்ப்பு இல்லை, ஆனால் அடிக்கடி இந்த ஒரு ஓராண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஊருக்கு பயணம் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும். இல்லை வேலை பார்க்குறவங்களா இருக்கீங்க, உத்தியோக நிமித்தமாக அடிக்கடி கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரியான வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும். அப்போ இந்த குருபெயர்ச்சியை பொறுத்த மட்டிலும் ஒரு ஓராண்டு காலங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு மூமெண்ட்லேயே இருக்கக்கூடிய ஜாலியாக ஊர் சுற்றுங்க. சரிங்களா? அதே போல் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா, இந்த ஊருக்கு போயிட்டு வரணும், இந்த கோவில் போயிட்டு வரணும், இந்த ஸ்தலம் போயிட்டு வரணும், இந்த இடத்துக்கு போயிட்டு வரணும், ஏதாவது பிளான்லாம் வச்சுருந்தீங்கன்னா இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிடுவீங்க. ஏன்னா இப்போ அப்பப்போ லைட்டாக பெண்கள் கூட டூர் அடிச்சிருவீங்க. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு.
அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவிகள் கிடைக்கும். இப்போ இந்த விஷயம் பண்ணணும், இதுக்கு நான் இவங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து உதவி கிடைக்கும். ஸோ எதிர்பார்த்த தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு யோகமான காலம் இந்த காலம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஆக அன்பு நண்பர்களே, அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேலை வாய்ப்புகள் இல்லாத அன்பர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைன்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புகளை பெற்று தரக்கூடிய காலம் இது. வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்கனவே உத்தியோகத்தில் இருந்தவர்களுக்கு கொஞ்சம் அதை விட அடுத்த கட்டத்துக்கு நகர்றது, இல்லை டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துக்கிட்டோம், இல்லை டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் சிறப்பு. திருமண முயற்சிகள் கைகூடி வரும். ஆக 7ஆம் இடத்தை ஒரு வலுப்பெற்ற கிரகம் பார்க்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல யோகமான அமைப்பு. இந்த காலகட்டத்தில் அந்த திருமண முயற்சிகள், திருமண அமைப்புகள் இவை அனைத்தும் படிப்படியாக கைகூடி வருகின்றது மாதிரியான ஒரு யோக நிலை காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. கணவன் மனைவிக்கு இடையில் போயிட்டு இருந்த 1008 பஞ்சாயத்துகள் கூட இப்போ கட்டுக்குள்ள வரும். பிரிவினை அப்படிங்கிற ஸ்டேஜை நோக்கி போய்கிட்டு இருந்த மன வாழ்க்கை கூட இப்போ ஓரளவுக்கு யோசித்து மீண்டும் வாழலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்குள்ளே வரக்கூடியது மாதிரியான ஒரு யோக காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் மன வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மன வாழ்க்கை சிறக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமணம் கைகூடி வரும். குழந்தை பாக்கிய அமைப்புகளுக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் 5ஆம் இடத்திற்கு 11ற்கு குரு வருவதுங்கிறது புத்திரத்திற்கு மிக மேன்மை. ஸோ தாராளமாக முயற்சிக்கலாம். அதே போல் உங்கள் குழந்தைகளினுடைய வளர்ச்சியை கண்டும் மன மகிழ்வு பெறக்கூடியது மாதிரியான ஒரு உன்னத காலம். அதாவது கிருத்திகை நட்சத்திரக்காரங்க ஒரு வயசானவங்க ஒரு 50 வயசு 60 வயசில் இருக்கீங்கன்னா உங்கள் பிள்ளைகளோட படிப்பில் முன்னேற்றம் இருக்கும். பிள்ளைகளினுடைய சுபகாரியங்கள் நடைபெறும். பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் மேம்படும். பிள்ளைகளுடைய வேலை வளர்ச்சி நல்லாயிருக்கும். இதை கண்டு நீங்கள் மனமகிழ்வு பெறுவீர்கள் நண்பர்களே. ஆமாங்க, அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன முக்கிய விஷயங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் சேரும். ஒரு சிலருக்கு தகப்பனார் வழியிலிருந்து உதவி கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஊரில் பெரிய மனிதர்களினுடைய அந்தஸ்தும் அல்லது பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளும் உங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டு. உதாரணத்துக்கு இப்போ ஊராட்சி தலைவர் உங்களுக்கு தெரியும், அதை வச்சு நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட்டில் வேலை ஆகணும் நீங்கள் முடிச்சுக்கிடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல யோகமான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் பண்ணுறவங்க, பொதுவாகவே பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. ஆனால் வருமான ரீதியாக ஏனைய சனி ராகுக்கள் நல்லா இருக்கிறதுனால வருமான ரீதியாக ஃப்ளோ நல்லா இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கை நிறைய வருமான ஓட்டங்கள் இருக்கும். அதை கொஞ்சம் கரெக்டாக இழுத்து பிடிச்சி தக்க வச்சிட்டிங்க அப்படின்னா மேன்மை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு நல்ல அமைப்பு. சுப நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறக்கூடியது மாதிரியான அமைப்பு. குலதெய்வ அருள்வாக்கு கேளுங்கள் அல்லது குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். புத்திர பேறு கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலம் இது. சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு. மீடியா துறை, சினிமா துறை, இந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறை, ஆன்லைனு, இதில் இருக்கிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட்டிவான வருமான ஓட்டங்களை கொடுக்கக்கூடியது மாதிரியான யோக காலம் இந்த காலம். ஸோ இதெல்லாம் உங்களுடைய பாசிட்டிவ் பார்ட்ஸ். நெகட்டிவ் பார்ட்ஸ் எங்கே இருக்குது இந்த பார்ட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அன்பர்களே, எதை தொட்டாலும் ஒரு அலைச்சலுக்கு பிறகு வெற்றி, எதை தொட்டாலும் சில தடைகளுக்கு பிறகு வெற்றி அப்படிங்கிற மாதிரி வெற்றி உறுதி. ஆனால் அது கொஞ்சம் அலைச்சலுக்கு பிறகு 2 மணி நேரத்தில் பண்ண வேண்டியது ஒரு 3 மணி நேரத்தில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இழுபறி சூழல்கள் அவ்வப்போது நீடிக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலம் இது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் இது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அல்லது கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டங்க நீங்கள் ஏதாவது ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறீங்கன்னா அதில் கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். கூடுமானம் வரையிலும் பணம் கொடுக்கல் வாங்கல்களை குறைத்து கொள்வது ஏற்றம் தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு சிலர் தசாபுக்தி சரியில்லாதவங்க மிக கடுமையான கடனால் இந்த சொத்தை விற்று கடன் அடைக்கிறது,
இல்லை ஒரு பொருளை விற்று கடன் அடைக்கிறது, இல்லை அடமானம் போட்டு கடன் அடைக்கிறது, இந்த மாதிரியான சில டிஸ்டர்பன்ஸையும் இந்த காலகட்டம் குரு புக்தி, இந்த குரு பெயர்ச்சி, உங்கள் ஜாதகப்படியே குரு தசைகள் அல்லது சனி தசைகள் அல்லது ராகுகே தசைகள் எந்த தசை நடந்தாலும் அது 6, 8, 12 சம்மந்தப்பட்டுச்சுன்னா இந்த காலகட்டம் சொத்தை விற்று கடன் அடைக்கிறது, நிறைய விரயங்கள் ஏற்படுறது, கைமீறி சில செலவுகள் போகிறது, சின்ன சின்ன தொந்தரவுகளும் இருக்கும். அதை நம்ம மாற்ற முடியாது. அலைச்சல்கள் இருந்தாலும் அதை தாண்டி வெற்றி உறுதி அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் பார்த்துருக்கணும். அப்பப்போ உங்களுக்குமே சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படுற காலகட்டம், உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுப்பது மிக மேன்மை தரும். ஆக அனைத்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்களும் நன்றாக இருப்பீர்கள். இறைவன் சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு ஏற்றம் தரும். வாழ்க வளமுடன். நன்றி. அன்பர்களே, இப்போ நம்ம பார்த்த இந்த குரு பெயர்ச்சிக்கான பலாபலன்கள் வந்து கோட்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பலன்கள். எப்போவுமே இதுக்கு ஒரு 10% பலம் உண்டு. ஆனால் இப்போ இதில் நம்ம முக்கியமான விஷயம், ஒரு வீடு கட்ட போகிறோம், தொழில் பண்ண போகிறோம், இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், திருமணம் பண்ண, இந்த மாதிரி முக்கிய விஷயங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா உங்கள் சுயஜாதக தசாபுக்தியும் நல்லா இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துட்டு அதை முயற்சிக்கிறது சிறப்பு. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவர்கள் கீழே இருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து கொள்ளலாம். அனைத்து சர்வம் டிவி நேயர்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.